தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேலாகிய நீயும் என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். என்னாச்சு டிஸ்பிளே? சரி, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தானியேலுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். 11 அதிகாரங்கள் தானியேலோடு கூட பேசுகிறார். பேசிவிட்டு ஆண்டவர் தானியேல்கிட்ட சொல்றாரு, இந்த வார்த்தைகளை என்ன செய்யுங்க, முத்திரை போடு, புதை பொருளாக வைத்து விடு. எப்போ வரைக்கும் அப்படின்னா முடிவு காலம் மட்டும் அப்படிங்கிறார். இந்த புதை பொருளாக வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, நம்மளில் இன்றைக்கி இருக்கிற நிறைய இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு புதை பொருள்னா என்னன்னு தெரிய கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் பேங்கிங் சிஸ்டம்குள்ளே வந்துட்டோம் இல்லையா? நம்ம சேர்த்து வைக்கிறதெல்லாம் பேங்க்கில் இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, பேங்க்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி புதை பொருள்னா என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு ப்ரீஷியஸான பொருள் இருக்கும், ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்குள்ளே எங்கேயாவது தோட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செஞ்சுருவாங்க, புதைச்சி வச்சுருவாங்க. சாக போகிற நேரத்தில் அந்த தலைவர் வந்து சொல்லிட்டு செத்து போயிடுவார், இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரு புதை பொருளை வச்சுருக்கிறேன், நீங்கள்லாம் என்ன செய்யுங்க, புதையில தோண்டி எடுத்துக்கங்க. ஏன் அதை சாகும் போது சொல்கிறாருன்னா, உயிரோடு இருக்கும்போது சொன்னார்னா அவர் சாவடிச்சிருவாங்க அவரை. ஸோ அவருக்கு எப்போ இனிமேட்டு நம்ம அவ்வளோதான் தோணுதோ அப்போ தான் அதை சொல்லுவார் அவர். அப்போது அந்த புதை பொருள் என்பது என்ன அப்படின்னா, அவர் ஜென்ரேஷனுக்கு அது யூஸ் ஆகலை, ஆனால் அதில் உள்ளது முக்கியமானது, ரொம்ப ப்ரீஷியஸானது. அவர் ஜென்ரேஷனுக்கு அது யூஸ் ஆகலை, அப்போது பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் தானியேலுக்கிட்ட ஆண்டவர் சில காரியங்களை கொடுக்கிறார். ஆனால் தானியேலுடைய காலத்தில் அது என்ன செய்யாது, பிரயோஜனப்படாது. தானியேலுடைய காலத்திலே அது உபயோகப்படாது. ஆனால் ஒரு காலத்தில் கண்டிப்பாக அது என்ன செய்யும், பிரயோஜனப்படும். எப்போ அப்படின்னா முடிவு காலம் மட்டும். கடைசி காலத்தில் என்ன செய்யுமா, அது பிரயோஜனப்படும். அந்த கடைசி காலம் என்பதற்கு என்ன ஒரு அர்த்தம்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை சொல்றாரு, முத்திரை போடு அப்படிங்கிறாரு. புதையில என்ன செஞ்சிரு, முத்திரை போடு. முத்திரை போடுறதுனா என்ன? ஒருவேளை யாராவது தோண்டி எடுத்தாலும் அவங்களுக்கு அது ரிவீல் ஆகக்கூடாது. ஒருவேளை அவங்க எடுத்து படிக்கணும்னு நினச்சா கூட என்ன செய்யக்கூடாது, அந்த சீல் வந்து க்ளோஸ்ட் பண்ணிட்டாருன்னா அது யாரும் படிக்க முடியாது. சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னா, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து சொல்லும் போது தவறான காரியங்களை இன்டர்பிரட் பண்ணிடுவோம், அது விளக்கத்தை கொடுத்துருவோம். ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அதை அவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது அல்ல, அது வந்து பின்னாடி வர வேண்டியதாக இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்பயே அதை வெளிப்படுத்த முயற்சிப்பாங்க. பைபிளில் உள்ள ப்ராபஸியை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்துக்குரியது. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சி முடித்து நியாய தீர்ப்பு வருகிற வரைக்கும் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனமும் வேதத்தில் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துக்குரியது, அது அந்தந்த காலகட்டத்தில் தான் ரிவீல் ஆகும். இப்போ இயேசுவை பற்றின ப்ராபஸியை ஏசாயா காலத்திலேயே சொல்லியாச்சு. ஆனால் இயேசு வருகிற வரைக்கும் அது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. யோவான் ஸ்நானகிட்டே போய் கேட்குறாங்க, இயேசுகிட்டே போய் கேட்குறாங்க, நீர் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு வரும்போது தான் அந்த ப்ராபஸி என்ன ஆகும், அவங்களுக்கு ரிவீல் ஆகும். அதே மாதிரி தான் பைபிளில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனமும் அந்தந்த காலகட்டத்துக்குரியது. அது வரைக்கும் அது எப்படி தான் இருக்கும், முத்திரையாக தான் இருக்கும். சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தரை கொஞ்சம் ரெவலேஷன் பேசுகிறாருன்னா உடனே அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்போம், அதில் அப்படி இருக்கே, இதில் இப்படி இருக்கே. இப்போ சிலர்கிட்ட என்ன பிரச்சனைனா, இப்போ கேட்கும் போது அவர் தெரியலன்ட்டார்னு வச்சுக்கோங்க, இதை போய் நம்ம வெளியே சொல்லிடுவோம், அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா சொல்லிட்டு தெரியாதுன்றோம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சில ஊழியக்காரங்க வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவங்க மாட்டிடுவாங்க. ஒரு சிலர்லாம் எங்கிட்ட வந்து கேட்பாங்க, உங்களுக்கு அந்தி கிறிஸ்து யாருன்னு தெரியுமா அப்படிம்பாங்க. அது எப்படி நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா வசனத்தின்படி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவன் வெளிப்படுவான்னு தெளிவாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் கேட்பாங்க, இந்த வருகை பற்றின டேட் உங்களுக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், அது எப்படி தெரியும், அதான் குமாரனுக்கே தெரியாது. இல்லை, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கணக்கு பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கொடுங்களேன், இது நம்ம ஊழியத்தை ஒழிக்கிறது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போயிட்டு பிரதர் சொல்லிட்டாரு, இதுதான் 31ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வராராம் அப்படின்னு சொல்லி. என்ன பிப்ரவரி 31 கேட்குறீங்களா? நான் இப்போ ஏதாவது ஒரு டேட்டை சொல்ல, இவர் ஏன் அந்த டேட்டை சொன்னார்னு யோசிப்பீங்க நீங்கள். அதனால தான் இல்லாத டேட் ஒன்று சொல்லிடுறது. நான் அப்படி வந்து என்னை யாராவது எப்போ வராருன்னு யாராவது கேட்டாங்கன்னா, அவரை நான் சாத்தானுடைய தூதனாகவே பார்ப்பேன் அவங்கள. சரி, ஓகே, நம்ம ஊழியத்தை ஒழிக்க ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் தெரியலன்னு சொல்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. நமக்கு நேரடியாக தெரியலன்னு சொல்லிடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபிளை கரைச்சி குடிச்ச உலகத்தில் ஒருத்தருமே இல்லை. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேசவும் கூடாது. டாக்டர்ஸ்க்கு முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஓத்து ஒன்று இருக்கும், ஒரு உறுதிமொழி.
அதில் அழகாக ஒரு வார்த்தை இருக்கும் டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும். என்ன இருக்குது தெரியுமா? எந்த நேரத்திலும் எனக்கு தெரியவில்லை என்பதை நான் என்ன செய்வேன், ஒத்துக்கொள்வேன் அப்படின்னு இருக்கும். அது நமக்கு மட்டும் பொருந்தாது. அது இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கு. நான் என்னை பற்றி சொல்கிறேன், வேறு யாரை பற்றி சொல்ல. எனக்கு அது நான் வந்து தெரியலன்னு சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதனால பல தீர்க்க தரிசனங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தான் என்ன செய்யும், வெளிப்படும். அது வரைக்கும் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி தான் ஆண்டவர் வச்சிருப்பார். அப்போ தானியேலிட்ட சில காரியங்களை கொடுக்கிறார். அது எப்போ ரிவீல் ஆகும் அப்படின்னா முடிவு காலம் மட்டும். இந்த முடிவு காலங்கிறத நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம்? இப்போ நிறைய பேர் இயேசு வராரு 2000 வருஷமா சொல்றீங்க, அவரும் வந்த மாதிரி இல்லை, நாங்களும் போன மாதிரி இல்லை. நம்மளே கேட்டுக்கிட்டு இருக்கோம், தாத்தா காலத்துல இதை கேட்குறோம் இல்லையா, இயேசு வராருன்னு. நமக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, ஒரு ஆவிக்குரிய தொய்வு வருது. என்ன வருது, இப்படித்தான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க இயேசு வராருன்னு. அப்போ நமக்கு அந்த அடையாளத்தை, இயேசு வருகிறார் என்பதை உறுதி செய்வதற்கு சில அடையாளங்களை இயேசு என்ன பண்ணியிருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதுல முடிவு காலம் என்பதற்கு சில அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் இருக்குதா, அந்த தானியேல் 12:4 வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். 2 அடையாளம் இருக்கு. ஒன்று ஆராய்ச்சி, இன்னொன்று அறிவு பெருக்கம். இந்த ஆராய்ச்சி என்பது இயேசுடைய காலத்திலே இருக்கு. அவர்கள் கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு வந்தாங்க. அப்பயே வான ஆராய்ச்சி இருக்கு. நட்சத்திரத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான். ஆனா ஆராய்ச்சியுடைய உச்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து நட்சத்திரத்தை பார்த்தது போக இப்ப அங்கிருந்து பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதான் ஆராய்ச்சியோட உச்சம். நம்ம ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம்னா, ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல எதை ஆராயிறதுன்னு விஞ்ஞானிகளுக்கு தெரியாதாம். அந்த அளவுக்கு எங்க போயிட்டாங்களா, இப்ப அவங்க ஒரு பிளாங்கான ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்களாம். அதனால வந்து இப்ப திருப்பி என்ன செய்யறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 1990ஸ்லயே சந்திரனுக்கு போய் ஆராய்ச்சி பண்றதை நிறுத்திடுச்சு அமெரிக்கா. இப்ப என்ன பண்றது தெரியல, இப்ப திருப்பி இந்தியா ஆரம்பிச்சிருக்குது. இப்ப இவங்களும் எப்படி ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுல ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்ல போறாங்க. ஏன்னா பைபிளை படிச்சாலும் நமக்கு தெரிஞ்சிடும் அதுல ஒண்ணும் இல்லைன்னு. நம்ம சொன்னோம்னா மூட நம்பிக்கைம்பா, அவங்க மதவாதிகள், இவங்கெல்லாம் வந்துட்டு அறிவியலுக்கு தடயம்பா. 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணா தான் அவனுக்கு அது தெரியும். அது வரைக்கும் அவன் ஒத்துக்க மாட்டான்னு வச்சுங்களேன். 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணி நிலால வாழ முடியாதும்பா. நம்ம பைபிளை படிச்சுட்டு சொல்லுவோம் நிலால வாழ முடியாதுன்னு. நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டா. 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணதான் சில ஆட்களுக்கு பட்டாதான் திருந்தோம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி ஆராய்ச்சியோடைய உச்சத்துக்கு இப்ப நம்ம போயிட்டோம். 2வது அறிவு பெருக்கம். இந்த அறிவு பெருக்கங்கிறது எந்த காலகட்டத்துக்குரியது? அறிவு எப்போ மனுஷனுக்கு பெருக்க ஆரம்பிச்சிச்சு, ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அறிவு பெருக்கம் மனுஷனுக்கு எப்போ முதல்ல அறிவு வந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் பழம் சாப்பிட்ட உடனே என்ன வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. என்ன அறிவு வந்துச்சு அவனுக்கு? நன்மை தீமை அறியத்தக்கவனாக தான் நிர்வாணி என்பதை அறிந்து என்ன செஞ்சானா, தனக்கு ஒரு ஆடை தச்சு போட்டுக்கிட்டான். அப்போ தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கணுங்கிற அறிவு அவனுக்கு வந்துருச்சு. அப்போ பழம் சாப்பிட்டது நல்லதா கெட்டதா? இதுக்கு தான் பதில் சொல்றது இல்லைன்றீங்களா? இல்லையா? நிறைய பேர் அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. பழம் சாப்பிட்டது நல்லதா கெட்டதானா? பழம் சாப்பிட்டது கெட்டது தான், எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அறிவு வந்திருக்குது. வந்த அறிவு குறைவான அறிவு. அதுக்கு முன்னாடி இருந்தது ஞானம். நீங்க நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏவாளுக்கு அவன் வச்ச பேரு மனுஷி. பழம் சாப்பிட்ட பிறகு அவன் வச்சது ஏவாள். இந்த மனுஷிக்கும் ஏவாளுக்கும் என்ன இருக்குது? நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மனுஷி என்பது காமனான பேர், ஏவாள் என்பது ஒரு யூனிக், தனியா ஒரு ஆள் பத்தி நமக்குன்னு வச்சுக்கிற பேர். அவன் வச்ச பேர்லயே உங்களுக்கு என்ன இருக்கும், அவனுடைய அறிவு பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவன் செஞ்ச ஆடையை கூட பாருங்களேன். அத்தி இலையில ஒரு ஆடை தைத்து போட்டான். அந்த ஆடை எவ்வளவு தூரத்துக்கு வரும்? காலையில போட்டா சாயங்காலம் காஞ்சி போயிட போகுது. திரும்பி மறுநாள் காலையில் என்ன செய்யணும்? கம்பல்சரி ஒரு ஆடை தைச்சு ஆகணும். அதுவும் ஏவாளா இருந்துச்சுன்னா மேட்சிங்கா கேட்கும் இல்லையா? நம்ம இலையுமே கிரீன் கலர்ல நம்ம கரெக்டான போட்டே ஆகணும்ல. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த அறிவு தான் இன்னை வரைக்கும் இருக்கு. இன்னைய வரைக்கும் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், எத்தனை நாள் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ரொம்ப கிரேஸா பாக்குறோம் எடுக்கிற வரைக்கும் இல்லையா? நம்ம அதுவும் அலைஞ்சு திரிஞ்சு நம்ம ஊர் மக்கள்லாம் ட்ரெஸ் எடுக்கிற விதமே ரொம்ப ஜாஸ்தி. கிறிஸ்துமஸ்க்கு உள்ள போய் நியூ இயருக்கு வெளியே வரதெல்லாம் இருக்கு இல்லையா? நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த இவன் இருக்கான், அந்த 5 மாடி கட்டடம்னு ஒருத்தர் சரவணா ஸ்டோர்ஸ்னு ஒன்று இல்லை தமிழ் சென்னையில் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த புடவை கடைக்காரங்களே அவன் ஒருத்த மட்டும்தான் அறிவாளி. ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா, அவன் மட்டும்தான் அந்த புடவை எடுக்கிற செக்ஷனில் சோஃபா போட்டிருப்பான். மற்ற எந்த ஊர் கடைக்கு போங்க உட்காரத்துக்கு சோஃபாவே இருக்காது. அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு இல்லை, ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி கூட போச்சே யாரு? ஆமாம், நான் போன காலம்லாம் ஒன்று இருக்குது. இப்போ நான் மனம் திரும்பிட்டேன். இப்போ நான் வந்து எஸ்கேப் ஆயிடுறேன் கத்தர் கிருபையா. அந்த இடத்துக்கு போனோம்னா அங்கே உட்காந்துருக்கிறவனை பார்த்தீங்கன்னா நம்மள அவன் பாவமாக பார்ப்பான் போகும்போது. நீ இப்போ தான் வரியா, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்துருப்பான். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருப்பான். அவன் என்ன நேற்றே வந்த மாதிரியும் அப்படிலாம் இருப்பான்.
அது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் ரொம்ப யோசிக்கிறது என்னன்னா, மைக்கில் தேடுவான், உங்களை உங்கள் கணவர் தேடுகிறார். அப்போ அந்த அம்மா காணாமே போயிடுச்சு. அந்த கடைக்குள்ளே போய் அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, காணாமே போயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வராங்களே, அது எத்தனை நாளைக்கு அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த சகோதரர்கள் ட்ரெஸ் எடுத்தோம்னா, சட்டை எடுத்தோம்னா ஆஃபீஸ் போட்டு போயிடுவான். ஆனால் சகோதரிகள் மட்டும் முதல்ல சர்ச்சுக்கு தான் கட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன லேவியராகமத்தில் அப்படி இருக்கு. முதலாடை எடுத்தவுடன் ஆசன இடத்துல கொண்டு வந்து காட்ட கடவன் அவன் அதை அப்படி இருக்கா? அப்படி இல்லை பாருங்களேன். ஆனால் அவங்க வருவாங்க, கண்டிப்பாக. எங்கே வருவாங்க? அதோடைய காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அவங்க வந்து உட்காந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறதுல யாரோ ஒருத்தராவது கேட்கணும், இதை எங்கே எடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் அது சக்ஸஸ், இல்லைன்னா அது ஃபெயிலியர் அன்னைக்கு. அப்போ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரெஸ் எடுக்கிறோமே, அதோட கிரேஸ் எத்தனை நாள் இருக்கு? ஒரே நாள் தான். அது ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாமே தான். இந்த செல்போனை தவிர பெஸ்ட் ஒன்று இல்லைம்பா, இதான் இருக்கிறதுல தி பெஸ்ட் அப்படிம்பா. வாங்கி ஒரு மாசத்துக்குள்ள அடுத்த பெஸ்ட் வந்துடும். கார் எல்லாமே மனுஷனுடைய கண்டுபிடிப்பு அத்தனையும் ஒரு குறைவான கண்டுபிடிப்பு தான். ஏன்னு சொன்னா, அவனுடைய அறிவு குறைவு உள்ளது. அவன் பழம் சாப்பிட்ட பிறகு இப்போ நம்ம சொல்றோம்ல, வியக்கிறோம். மனுஷ அறிவு எப்படி வானத்துக்கு ராக்கெட் விடுறான், சந்திராயன் விடுறான், தண்ணி தேர்னான், அப்புறம் வந்து மார்ஸ்க்கு ராக்கெட் விடுறாங்க. இதெல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நோவா விட்டுட்டார். பேழைக்குள்ளேருந்து புறா விட்டு தண்ணி இருக்கான்னு தேடினார். இல்லை அப்படி தானே? பேழைக்குள்ளேருந்து புறா விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு, வெளியே தண்ணி இருக்கான்னு தேடினார். அவர் தண்ணி வத்திருச்சான்னு பார்த்தாரு, இவன் தண்ணி இருக்கான்னு பார்க்குறான். மற்றபடி 2 பேரும் ஒன்று தான். 2 பேரும் வானத்தில் விட்டு, இவன் சேட்டலைட் விடுறான், அவர் புறா விட்டார். 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்சதை இப்போ திருப்பி செய்கிறான். அவ்வளோதான். மனுஷ அறிவு அவ்வளோதான், குறை உள்ளது. நம்ம இதுதான் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அறிவு பெருக்கத்தினுடைய உச்சத்துக்கு நாம் இன்னைக்கு வந்துட்டோம். அறிவு பெருக்கம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 1.5 வயசு குழந்தை கையில் கொண்டு போயிட்டு நீங்கள் ரிமோட்டை கொடுங்களேன், அதை டிவிக்கு நேராக பிடிக்குது. செல்ஃபோனை கொடுத்தா காது மேலே வைக்குது. அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு அறிவு என்ன ஆயிடுச்சு? இப்போ ரொம்ப இப்போலாம் சென்னையில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே சீட்டு வாங்கிடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் என்ன கிடைக்காதான், சீட்டு கிடைக்காதான். 3ஆவதுல தான் நம்மளாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டோம். இப்போ 2ஆவதுக்கே ஒரு கிண்டர் கார்டன் ஒன்று இருக்குதான், ப்ளே கார்டன் ஒன்று இருக்குதான். இப்போ இன்னும் போகிற போக்க பார்த்தீங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் குழந்தை கன்சீவ் ஆனோன்னு இவங்க ஸ்கூலுக்கு போவாங்க போல். குழந்தையோட நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வருஷம் படிப்போம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அறிவு பெருக்கத்தினுடைய உச்சம். மூளைக்கு தனியாக ஒரு படிப்பு கொடுக்குறோம், மற்றதுக்கு தனியாக படிக்க அபாக்கஸ் என்னமோன்னு வச்சுருக்கிறோம், என்னென்னமோ இருக்குது. அறிவு பெருக்கத்தினுடைய உச்சத்துக்கு பூமி போயிருச்சு. ஆனால் வேதத்தில் சில அறிவு பெருக்கம் இருக்குது. எப்படி? கடைசி காலத்துக்குரிய அறிவு பெருக்கம், முடிவு காலம் மட்டும் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த முடிவு காலத்துக்குரிய அறிவு பெருக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புஸ்தகம் இங்கே முத்திரை போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல இந்த புஸ்தகத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முத்திரையை ஓப்பன் பண்ணுறாரு, முத்திரையை உடைக்கிறார். எங்கே முத்திரையை உடைக்கிறாரோ அங்கே தான் அறிவு பெருக்கம் இருக்கும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் அந்த முத்திரைக்கான புஸ்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள தான் வச்சிருக்கிறார். அந்த முத்திரையும் ஓபன் பண்ணிட்டார். 6ஆம் அதிகாரத்தில் முத்திரைகளை ஆண்டவர் உடைக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆண்டவர் இந்த கடைசி காலத்துக்குரிய சில அறிவு பெருக்கத்தை குறித்து, கடைசி காலத்தில் என்னென்னலாம் கண்டுபிடிப்பாங்க, எப்படிப்பட்டதெல்லாம் கொண்டு வருவாங்க என்பதை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வச்சிருக்கிறார். பொதுவாக அந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நம்ம அதிகம் படிக்கிறது இல்லை பாருங்க. ஏன்னா நம்ம அதுக்கு நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டு வச்சுட்டோம். அதில் ஒரு இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, புரியாது. எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்னது, புரியாது. புரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு புக்கை ஆண்டவர் தருவாரா? நம்மெல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு அலையணும்னா கர்த்தர் ஒரு புக்கை தருவார். யோசித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப படித்தவங்களுக்கு தாங்க தெரியும் அப்படிம்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவரே படிக்காதவர் தான். நம்ம யோவானை குறித்து வேதம் சொல்லுது, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். அப்போ எழுதினவருக்கே படிப்பு தேவையில்லைன்னா என் படிக்கிறவனுக்கு என்ன தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த படிப்பறிவை வச்சுக்கிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுனால தான் அது புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இந்த மைண்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஸ்பிரிச்சுவல் அறிவோட படித்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் நல்லா புரியும். நிறைய பேர் இந்த ரொம்ப படிச்சிடறாங்க, அது ஒரு பெரிய டிராபேக். இப்போ படிக்கிறது தப்பு கிடையாது, அதை ஸ்பிரிச்சுவலுக்குள்ள கொண்டு என்ன செய்கிறாங்க, நுழைச்சிடுறாங்க. ஒரு சபை நடத்தணும்னா அதுக்கு தேவனுடைய அறிவு தானே வேணும், MBA அறிவு இருக்கக்கூடாது. இல்லை, MBA முடிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சவன சபையை அவன் என்ன பண்ணுறான், அட்மினிஸ்ட்ரேஷனோட நடத்துகிறான். தேவனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை விட முக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தால் சர்ச் நடத்திடலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் சர்ச் நடத்தவே முடியாது. இன்னைக்கு அதான் இன்னைக்கு பிரச்சனை.
அட்மினிஸ்ட்ரேஷனோட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த ப்ராப்ளம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷோட பிரச்சனை என்னன்னா, அறிவை யூஸ் பண்ணி படிக்காதீங்க, அது கண்டிப்பாக என்ன செய்யாது, புரியவே புரியாது, கன்ஃபார்மாக புரியாது. அதை கொஞ்சம் நம்ம தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஆவியானவர் துணையோடு பிடிக்கணும். படிச்சிங்கன்னா அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு அதில் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அதில் ஒரு பார்ட் அறிவு பெருக்கத்தை பற்றி மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நேரத்தை இருக்கிற நேரத்துக்குள்ள நம்ம அதை பார்த்து முடிச்சிடலாம். முதலாவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவு பெருக்கத்தோட சில காரியம். ஒரு காரியம் முதலாவது வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 9:6 வாசிங்க. யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? வரலையே, ரொம்ப கீழே இருக்கும். ஹேங் ஆயிட்டா பாருங்க, ஹேங் ஆயிருக்கா? கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க அடுத்த ஸ்லைடுக்கு. டவுன் ஏரோ அமுக்குங்களேன். ஹேங் ஆயிட்டா? இல்லையே, வரலையே, அதுதானே திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஓகே, ரைட், விடுங்க நீங்கள் விட்டுருங்க. கவனிங்க, இல்லைன்னா கொஞ்சம் அப்படி மேலே வச்சிங்கன்னா நான் அது யூஸ் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 9:6 இந்த வசனம் பாருங்கள். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி. இந்த வசனம் கொஞ்சம் பெக்குலியராக இருக்குது பார்த்தீங்களா? என்ன வசனமே வித்தியாசமாக இருக்கும். இந்த வசனம் கொஞ்சம் பெக்குலியர். என்னென்னா, அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். என்னைக்காவது மனுஷன் சாக ஆசைப்படுவானா? மனுஷன் சாக ஆசைப்படுற காலம் நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? எந்த மனுஷனாவது நல்ல ஒரு 80-90 வயசு ஆனவங்களா இருக்கட்டுமே, ரொம்ப உடம்பு முடியலன்னு கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு நல்ல ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் மாட்டி மூக்கில் டியூபெல்லாம் மாட்டிட்டு காதில் கேட்டு பாருங்களேன், போயிட்டு வரீங்களான்னு. என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் போகணும், எப்படியாவது என்ன காப்பாற்றுங்கம்பாங்க. அந்த உயிராசைன்றது என்ன இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். சில நேரத்தில் சகோதரிகள் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் செத்து தொலைலாம், என்னைக்காவது கூப்பிட்டு பாருங்க. அப்படி சொன்ன உடனே கூப்பிடுங்களேன். அப்படியா, சரி வா போவோம் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லும், ஏன் என்ன அனுப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் போக மாட்டேங்க. அதாவது அந்த அம்மாவும் போகாது, நம்மளையும் போகக்கூடாது, அது வேறு விஷயம். அவள் கவனிங்க. அப்போது இந்த சாகர ஆசை என்ன செய்யாது, யாருக்குமே வராது சாக வேண்டும் என்று. 93 வயசானாலும் முதலமைச்சராக சாகணும்னு வெயிட் பண்ண ஆட்கள்லாம் தெரியும் எனக்கு. ரொம்ப ஒருத்தர் சில ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, சின்ன சின்ன உயிரினங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு எறும்பு எடுத்துக்கோங்களேன், அது கிட்ட போங்க அது பயந்து ஓடும். காரணம் அதுக்கு என்ன இருக்குது, உயிர் ஆசை இருக்குது. ஆனால் இந்த வசனம் பாருங்களேன், அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்போது எந்த காலத்தில் அந்நாட்களில் அப்படின்னு இருக்கு, எப்போ மனுஷன் சாகணும்னு ஆசைப்படுவான்னா, இந்த 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் எந்த காலகட்டத்துக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிகாரம் வரைக்கும் வருகைக்கு முன்னாடி. 7ஆம் அதிகாரத்தில் வருகை, 8ஆம் அதிகாரத்தில் வந்து உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகிடும். 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை 7ஆம் அதிகாரத்தில் சம்பவிக்கும். அதற்கு பிறகு 8ஆம் அதிகாரத்தில் உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த 9ஆம் அதிகாரம் என்பது உபத்திரவ காலத்தினுடைய நடுவில் நடக்குது. அப்போ தான் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், சாக வேண்டும் என்று ஆசை. காரணம், ஹிட்லரை விட இன்னைக்கு இருந்த எல்லா சர்வாதிகாரிகளை விட ஒரு மோசமான சர்வாதிகாரி உலகத்துக்கு வரப்போறான். இதை வந்து வேதம் சொல்லுது. அந்த சர்வாதிகாரியின் நாட்கள் தான் இருக்கிறதுலே மோசமான நாட்கள். அவன் ரோம் நகரத்திலிருந்து வருவான் என்று வெளிப்படுத்தல் 17:9 இருக்கு. அந்த சர்வாதிகாரியுடைய நாட்களில் வேதம் சொல்லுது, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது, மிகப்பெரிய உபத்திரவ காலம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த காலத்திலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ அப்படின்னு இருக்கு. இப்போ நாங்கள் சபையை, இப்போ ஒரு சபை உருவாக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் எதுக்காக ஒரு ஊழியக்காரன் கையிலையும் ஒரு சபை கையிலையும் உங்களை எதுக்கு ஒப்படைச்சிருக்கிறாருன்னா, வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு தப்புவிக்கும்படிக்கு உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உபத்திரவ காலத்துக்கு சபை போகக்கூடாது, அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நமக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். நாம சபையை இப்போ எப்படி ஆக்கிட்டோம்னா ட்ரெடிஷனல் பிளேஸாக மாற்றிட்டோம். முந்தையெல்லாம் சொல்லுவாங்க பாரம்பரிய சபை அப்படிம்பாங்க. பாரம்பரிய சபைனா பெயர் கிறிஸ்தவ சபைகள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ பெந்தகோஸ்தே சபையுமே பாரம்பரிய பெந்தகோஸ்தமாக மாறிக்கிட்டு இருக்கு.
இங்கேயுமே எந்த ஒரு இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கிடையாது, ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. பெந்தகோஸ்தேல இப்போ என்ன இருக்கு, நமக்கும் வந்தோம் 2 பாட்டு பாடணும் 3 பாட்டு பாடணும் கையை தட்டணும் ஒரு 3/4 மணி நேரம் செய்தி காட்டணும் வந்தோம் போயிட்டோம். என்ன சேஞ்சஸ்? ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும்போது ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களோட பேசணும், ஒரு மாற்றம் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி நிறைந்தது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து எப்பவுமே வளர்ச்சி. எப்போ வரைக்கும்? இயேசு வருகிற வரைக்கும் வளரணும். இன்னைக்கு என்ன வளர்ச்சி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், அதோட அவ்வளவுதான். அபிஷேகம் பெற்றோம், அப்புறம் அபிஷேகம் பெற்றோம், அவ்வளவுதான். எந்த மாற்றமும் இல்லை. அபிஷேகம் பெறும்போது நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கிறோம். அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை சொல்லிக் கொடுக்கிற இடம் தான் திருச்சபை. எது வரைக்கும்? அவர் வருகிற வரைக்கும். அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற சபைகள் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. அப்படி சொல்லிக் கொடுத்தாலும் கேட்கிறவர்கள் குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? குறைஞ்சிட்டாங்க. இப்ப எல்லா செய்தியும் கேட்பாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு கிளாஸ்ல நல்லா படிக்கிற பையனை கண்டுபிடிச்சிடலாம், நல்லா படிக்காத பையனை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சிலர் இருப்பான் பாருங்க, இவன் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானே தெரியாது. பார்க்கறதுக்கு படிக்கிற மாதிரியே இருப்பான், ஆனா மார்க் மட்டும் வரவே வராது. அவன் நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு விசுவாசியும். சில விசுவாசி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வருகையில் போயிடும்னு, சிலதை நம்ம கன்ஃபார்மா சொல்லிடலாம் அது போவே போவாதுன்னு. ஆனா பெரும்பான்மையான சபை இன்னைக்கு எப்படி இருக்குது? போகுமா போகாதானே தெரியல. கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், நீங்க வருகையில போவாங்களான்னு. கர்த்தரே அறிவாரும்பா. அப்ப அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஒரு ஸ்கூல்ல எடுத்து ஒரு டீச்சர்கிட்ட கேளுங்களேன், உங்க கிளாஸ்ல எத்தனை பேர் பாஸ் ஆவாங்க? அவங்க டீச்சர் சொல்லிடுவாங்க, இந்த ஸ்டூடெண்ட்லாம் பாஸ் ஆவான், இவன் மட்டும் ஃபெயில் ஆயிடுவான், கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை கேளுங்களேன், இந்த பேஷண்ட்ல எத்தனை பிழைக்கும் எத்தனை பிழைக்காதுன்னு அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, உங்க சபையில் எத்தனை வருகையில் போகணும்னு தெரியாதும்பாரு. இன்னைக்கு ப்ராப்ளம் அதுதான் சபையோடைய நிலைமை. இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் ஒரு கூட்டம் அதை என்ன செய்யாது? அபியாசப்படுத்தாது, வாழ்க்கையில் போய் யூஸ் பண்ணாது. எவ்வளோ இங்கே சொல்லிக் கொடுத்தாலும் நேராக வீட்டுக்கு போகணுன்னு ரிமோட் எங்க, ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும் போதே ரிமோட் எங்க, அவ்வளோதான். அப்போ அவங்க கொடுத்த செய்தி மொத்தம் என்ன ஆயிடுச்சு? வேஸ்ட். இன்னைக்கு சபைக்குள்ள வந்து இப்போ ஸ்ட்ராங்கான செய்திகளையும் கொடுக்க முடியாது, ரொம்ப கடினமான செய்திகளை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஏன்? கேட்க தயாரா இல்லை ஜனங்க. இப்ப எப்படிப்பட்டவங்களா மாறிட்டாங்க? காதுக்கினிய பிரசங்கத்தை தான் விரும்புறவங்களா மாறிட்டாங்க. சபையிலுடைய செய்தி காதுக்கினிய செய்தி வரவே கூடாது. நல்ல சபையில இருதயத்தை குத்துற செய்தி தான் வரும். நல்ல ஊழியக்காரன் பேசினா வசனம் சொல்லும், அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி போனாங்கன்னு இருக்கும். இப்போ உங்க பிரச்சனை என்னன்னா, அப்படி பேசுறவன திருப்பி பகரன்னு கூட மாட்டீங்க. இப்போ வரவனும் என்ன நினைக்கிறான்? சரி நெக்ஸ்ட் டைம் கூப்பிடணும், என்ன பண்ணணும்? இங்கே ஒரு சகோதரி உண்டு, அவர் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார் உன் கண்ணீரை துடைப்பேன் என்று. எந்த சகோதரி கண்ணீர் இல்லாம இருக்கீங்க? இதையும் தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. இந்த வருஷம் கர்த்தர் உன்னை பலுகி பெருகி விருத்தி அடைய பண்ணுவார். எந்த வருஷம் நீங்க விருத்தி அடையாம இருக்கீங்க? உங்களுக்கு இப்படிப்பட்ட செய்தி இப்ப என்னவா இருக்குது? கேட்க இஷ்டமா இருக்குது. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் நீங்க விரும்புறீங்க, அது உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, இது பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இது பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இருதயத்தில் குத்தப்படுகிற செய்தி மட்டுமே பரலோகத்துக்கு கூட்டு போகும். அப்படி கொடுக்கிற சபைகள்ல அதை கேட்டும் செய்யாத கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் கைவிடப்பட்டவர்கள். சபைக்குள்ள இருந்தும் செய்தி கொடுத்தும் வசனத்தை கொடுத்தும் ஆவியானவர் பேசியும் ஒரு கூட்டத்துக்கு என்ன செய்யாது? மைண்ட்ல ஏறாது. அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காதும்பா. அவர் சொல்றதுலாம் சரிதான், அதெல்லாம் நடக்காது. அவர் சொல்றதுலாம் சரிதான், அந்த மாதிரிலாம் வாழ முடியுமா அப்படின்பா. இந்த கூட்டம் என்ன செய்யாது? போகாது. அவர்கள் தான் அந்நாட்களில் சாவை விரும்புவார்கள். காரணம், அந்த உபத்திரவ காலத்தில் அவங்களால பொறுக்க முடியாது. ஹிட்லர் காலத்தில் 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த 6 வருஷம் 1936 to 1942 அந்த 6 வருஷம் யூதர்கள் பட்ட உபத்திரவம் இருக்குல்ல, சாவு வந்தா நல்லா இருக்கும்னு விரும்பினானாம். காரணம், தற்கொலை பண்ண முடியாது, பண்ணானா நரகம் தான். எந்த காலத்தில் தற்கொலை பண்ணாலும் நரகம் தான். அப்ப இந்த 6 வருஷம் யூதர்கள் ஹிட்லர்கிட்ட மாடி என்ன நினைச்சாங்களா? எப்படியாவது நாங்க தப்பிச்சா போதும், அதுக்கு மரணம் வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாங்களா. அதை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி தான் வரப்போகிறார், பைபிள் சொல்லியிருக்கு. அதை விட மோசமான கொடுமையான, வேதம் சொல்லுது கேட்டின் மகன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கேட்டின் மகன் இருக்கு. பிசாசுடைய பையனே வருவானா. அந்த அளவுக்கு எப்படி தேவகுமாரனாக இயேசு வெளிப்பட்டாரோ, சர்பத்தின் குமாரனாக யார் வெளிப்பட போறது? அந்தி கிறிஸ்துவானவன். அந்த அளவுக்கு சுபாவத்தோட ஒரு மனுஷன் வருவான்னு வேதம் சொல்லுது. அப்ப அவன் காலம் ஏறக்குறைய 7 ஆண்டு காலம். அந்த காலம் உபத்திரவத்தின் காலம் என்று வேதம் சொல்லுது. அந்த நாட்களில் தான் மனுஷர்கள் என்ன செய்வாங்களாம்? சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்படி சாக வேண்டும் என்று ஆசைப்படுவர்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய காரியம் ஒன்று நடக்குமா? அவர்கள் சாவை தேடியும் காணாது இருப்பார்கள். என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குதாம்? ரத்தத்தில் இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். இந்த வசனம் நம்ம சாதாரணமாக படிச்சிடறோம். இந்த மெடிக்கல் ஹிண்ட் ஆண்டவர் கொடுக்கும்போது இன்னையிலேருந்து ஏறக்குறைய 4000 வருஷம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி வனாந்திரத்தில் இதே பக்கத்தில் தான், நம்ம அரபி பாலைவனத்துக்கு பக்கத்தில் தான் அவங்களாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குதாம்? ஒரு ரத்தத்துக்குள்ள உயிரணுக்கள் இருக்குன்றதை என்னைக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. நம்ம இப்போ தான் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது? உயிரணுக்கள் இருக்குது, WBC இருக்கு, RBC இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குதான்? உயிரணுக்கள் இருக்கு. அப்போ இந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற உயிரணுக்களை இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் பிளட் அப்படின்னு பேரு. ஆர்டிபிஷியல் பிளட்டை ஏறக்குறைய 10 வருஷமா ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2010 இருந்தே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 2020 இருந்து அவைலபிள்னு சொன்னாங்க. இந்த ஆர்டிபிஷியல் பிளட்டோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல WBC கிரியேட் பண்ண முடியல அவங்களால. RBC ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிட்டாங்க, WBC கிரியேட் ஆகல. எப்படி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிலிக்கான் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, மண்ணை தான் கொடுத்து லேப்ல கொடுத்து சிலிக்கானா மாற்றுவாங்க. இந்த சிலிக்கான் பவுடரை என்னென்னமோ கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு டிஸ்டில்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏற்றிக்கலாம். அது எப்படிங்க எல்லா பிளட்டையும் எல்லாருக்கும் ஏற்றலாமா? அந்த O பாசிட்டிவ் இருக்குல்ல, O பாசிட்டிவ் பிளட், இதை காமன் டோனரும்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு காமன் டோனர், எந்த குரூப் காரங்களுக்கும் ஏற்றலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அவங்களுக்கு இதை ஏற்றிக்கலாம். இப்போ 2014 என்னமோ ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் சண்டை நடந்துச்சு, ஒரு சின்ன யுத்தம், 40 நாள் யுத்தம். அந்த யுத்தத்தில் அடிப்பட்ட எல்லா இஸ்ரவேல் ராணுவ வீரர்களுக்கும் இந்த பிளட் தான் ஏற்றினாங்க. இந்த பிளட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 72 மணி நேரம் உங்கள் உயிரை போகாமல் தடுத்து நிறுத்தும். 72 hours. அதுக்குள்ள அவரை காப்பாற்றி என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அவரை காப்பாற்றிடுவாங்க. அப்போ இந்த ரத்தம் எதை குறிக்கிறது? 72 hours நீங்கள் சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த உயிர் அணுக்களை ஆண்டவர் இப்போ என்ன செய்யறாரு? மனுஷன் கையில் ஒப்படைக்க போறாரு. இப்போ ஆர்டிபிஷியல் பிளட், அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் சாவு மனுஷன் கண்ட்ரோலுக்கு போக போகுது. அந்த கண்ட்ரோலை கத்தர் அவங்ககிட்ட கொடுக்க போறாரு. 72 மணி நேரம் சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடியது. நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்னா, நம்ம மெடிக்கலி ரொம்ப டெவலப் ஆயிட்டோம், டெக்னாலஜிக்கலி டெவலப் ஆயிட்டோம், அப்புறம் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சிலாம் வந்துருச்சு எல்லாம் நினைக்கிறோம். இது எல்லாமே நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து வேதத்தை தியானிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகத்தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் பின்னாடி பைபிள் ப்ராஃபஸி இருக்கு. தேவன் சொன்ன காலகட்டத்துக்கு தான் இதெல்லாம் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்குது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பைபிள் ஓல்டு புக் ஆகவும் டெக்னாலஜி நியூ ஆகும்னு. நான் சொல்லுவேன், எழுதும் போதே அப்டேட்டடோடு எழுதப்பட்ட ஒரே ஒரு புக்கு உலகத்தில் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே.